நம்ம இன்னைக்கு மிளகா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வர மிளகா, கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தண்ணி, ஜீரகம், உப்பு, தேங்காய் எண்ணெய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வர மிளகாயும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நீ அதில் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நீ இதை சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். அரைச்சாச்சு. நீ நம்ம இதில் இந்த கருவேப்பிலையும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. வேற ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இனி இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.